ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் அதிமுக தன்னோட கூட்டணியை நிரூபிச்சிருச்சு. பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்க. ஆனால் திமுக தன்னோட கூட்டணியில் அதாவது அவங்க ஆல்ரெடி திமுகவில் கூட்டணியில் இருக்காங்க. அதே கூட்டணி மறுபடியும் தொடருமா அப்படின்னு பார்த்தா அதில் காங்கிரஸ் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. அது தவிர கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன், அப்புறம் சில கட்சிகள்லாம் மொத்தம் 13 கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸுமே அதில் கூட்டணியில் இருக்காங்க. அதனால தான் 2026 கொஞ்சம் மெஜாரிட்டியாக சொல்லிச்சாங்க. ஆனால் அதிமுக கூட்டணியிலே இல்லை. ஆனால் 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னா, அதிமுக தன்னோட கூட்டணியில் வலுவான கூட்டணியாக பிஜேபியை சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த கூட்டணி வின் பண்ணுமா, இல்லை டெபாசிட் இழக்குமா, இல்லை எப்படிங்கிறத நம்ம இன்னும் பின்னாடி பார்க்கலாம். 2026 தேர்தல் ரிசல்ட்டில் தெரியும். அதே சமயம் 2026 திமுக கூட்டணியில் இப்போவும் இருக்கக்கூடிய, இப்போ வரைக்கும் நான் அஃபிஷியலாக அறிவிக்கலை, நான் வீடியோ போடுற வரைக்கும் இந்த அஃபிஷியல் டயத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சி திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது போன தடவை 10 தொகுதிகள் கொடுத்தாங்க. ஆனால் இந்த சமயம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 20 தொகுதிகள் மேலே கேட்குறாங்க. ஆனால் 20 தொகுதிகளுக்கு மேலே கேட்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தரமாட்டுக்காங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமாக திமுக ஸ்டாலின் கொடுக்க மாட்டார். ஆனால் மாநில நிர்வாகி கிறிஸ் ஓடங்கர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மாநில நிர்வாகி அங்கேருந்து கூப்பிட்டு வந்துக்கிட்டு அங்கே இருந்தவங்க, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, தலைமைகளை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. என்னென்னா, இப்பொழுதுமே காங்கிரஸ் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மகன், அதாவது வாரிசுகளை மட்டுமே காசு இருக்கிறவங்கள மட்டும்தான் நிறுத்துறாங்க. ஆனால் அடிப்படை மட்டத்திலிருந்து வந்த தொண்டர்களை நிறுத்த மாட்டேங்காங்க. இது ஒரு கேள்விக்குறியாக போய்கிட்டு இருந்தது. இதே சமயத்தில் அவங்க வந்த உடனே குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போயிட்டாங்க. அதே சமயம் இங்கே நம்ம திமுக கூட கூட்டணியில் இருந்தோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு 10 தொகுதி தான் தருவாங்க, அதுக்கு மேலே தரமாட்டாங்க. ஆனால் நம்ம 2019 கூட்டணியில் இருக்கோம். ஆனால் இந்த இதான் நடக்குது. அதே சமயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கூட்டணி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம வின் பண்ணணும், அதிக தொகுதி வேணுங்கிற பட்சத்தில் நம்ம டிவிக்கு கூட கூட்டணியில் இருப்போம். டிவிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறாங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கும்போது நம்ம அவங்க கூட கூட்டணி சேர்ந்துட்டோம்னா நிச்சயமாக நம்ம வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நிச்சயமாக விஜய் வின் பண்ணுவார். அதே சமயம் டிவிகே உடைய மற்ற உறுப்பினர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நிற்பாங்களா, வின் பண்ணுவாங்களா, அவங்க நின்னா கூட யாருன்னே தெரியாது விஜயை தவிர. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் காங்கிரஸ் வலுவாக சொல்கிறாங்க, நான் டிவிகே கூட தான் இருப்பேன். அதாவது திமுக 20 தொகுதிகளுக்கு மேலே தரலன்னா நிச்சயமாக டிவிகே கூட மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு மாநில தலைவர்கிட்ட சொல்லிட்டாங்க, கிஷோர்கிட்ட. அதே சமயம் இந்த பேச்சுவார்த்தை நிச்சயமாக நடக்கலை. ஆனால் நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொண்டர்கள் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க மேலே குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது திமுக ஏன் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னா, திமுக கூட 13 கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. அதே சமயம் கூட்டணியில் இருக்கும்போது எல்லாருக்குமே கட்சியிலிருந்து ஒரு சீட்டை கொடுக்கணும். அப்படி திமுக இருந்து கட்சி சீட் கொடுக்கும்போது அது திமுகவே நிற்க முடியாத அளவுக்கு ஆயிரும். அதே சமயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமாவளவன் அவருமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தொகுதி தான் போன தடவை கொடுத்தாங்க. ஆனால் இந்த தடவை எப்படின்னு தெரியல. அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது திமுக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் தலைவர்கிட்ட நிச்சயமாக நாங்கள் கொடுக்க முடியாது, எப்பவும் போல நம்ம தொடருவோம், 10 தொகுதிக்கு தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி என்ன நடக்க போகுது. அதே சமயம் திமுக நிச்சயமாக வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் போதிலும் அதிமுக நிச்சயமாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கூட்டணியும் வச்சிருக்கு பாஜக கூட. அதே சமயம் சீமான் தனிச்சு நிற்கிறாரு. இப்போ மும்முனை போட்டியாக ஆயிட்டு. அதே சமயம் டிவிகே விஜய் உள்ளே வந்துட்டாங்க. ஆக மொத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிவிகே விஜய் கூட கூட்டணி பற்றி இனிமேல் நிறைய அரசு புரசலான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கே தவிர அஃபிஷியலாக இன்னும் நடக்கலை. ஆக மொத்தம் டிவிகே கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வலுவான கூட்டணி அமைச்சா நிச்சயமாக வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விஜய் கூட கூட்டணி காங்கிரஸ் வச்சதுன்னா நிச்சயமாக வின் பண்ண வாய்ப்புகள் அதிகம் அப்படி என்று காங்கிரஸ் தலைவர்கிட்ட தொண்டர்கள் எல்லாமே கூறியிருந்தாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 20 தொகுதியில் ஒன்று கொடுக்கலாம். திமுக 20 தொகுதிகள் காங்கிரஸ்கிட்ட கொடுத்தது அப்படின்னா நிச்சயமாக டிவிகே கூட போக மாட்டாங்க. அதே சமயம் 20 தொகுதிகள் கம்மி, அதாவது 10 தொகுதிக்கிட்ட கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக டிவிகே கூட கூட்டணி வைப்பாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது நிச்சயமாக நடக்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா டிவிக்கு இன்னும் வரைக்கும் கூட்டணி எந்த இடத்துலையும் அமைக்கலை. ஆனால் அவங்க சொன்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற மாதிரி. ஆக மொத்தம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், என்ன நடக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
அப்படி பார்க்கும்போது டிவிகே வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிச்சுன்னா அப்படிங்கிற பட்சத்தில் அது வின் பண்ணுமா? அப்படி வின் பண்ணால் எவ்வளோ தொகுதிகளை வின் பண்ணி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, இல்லை எதிர்கட்சிகள் ஆக வாய்ப்பு இருக்கா, இல்லை விஜய் மட்டும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த கூட்டணி அமைஞ்சா வின் பண்ணுமா இல்லை வின் பண்ணாதா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வகையில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.